உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரிப்பன் கட்டிடத்தில் உள்ள சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள பொது கழிப்பறை சேதமடைந்து சுகாதாரமற்ற நிலையில் உள்ளதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் மாநகராட்சி அலுவலகத்தை சுற்றி வைக்கப்பட்டுள்ள செடிகளுக்கு இடையே காலி மதுபாட்டில்கள் வீசப்பட்டிருப்பது முகம் சுளிக்க வைப்பதாகவும் அமைந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரங்கள். வணக்கம். சென்னை மாநகராட்சி பகுதியை பொறுத்தவரை பல்வேறு பொது கழிப்பிடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் பலவும் பாதுகாப்பு இல்லாமல், அதாவது சுத்தமாக பராமரிக்கப்படாமல் இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் தான் இருக்கின்றன. இதற்காக சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து கழிவறையை சுத்தம் செய்வதற்காக தனியார் டெண்டர்களும் விடப்பட்டு செயல்பட்டு வருவதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில், மாநகராட்சி அலுவலகமாக இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகையில் உள்ள பொது கழிப்பிடமே சுத்தம் இல்லாத நிலையில் மிகவும் மோசமாக காட்சியளிப்பதை பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசுவது மட்டுமின்றி அங்கிருக்கக்கூடிய தண்ணீர், வாஷ் பேஷன் போன்றவற்றை பயன்படுத்த முடியாத சூழலாக இருக்கிறதாக பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் எந்த அளவிற்கு சாதாரண மக்கள் பயன்படுத்த முடியாத சூழலில் அந்த கழிப்பறை காட்சியளிக்கிறது என்று. மாநகராட்சி தான் இந்த கழிப்பறை சுத்தம் என்பதில் முக்கிய பங்கு அகற்ற வேண்டும். ஆனால் மாநகராட்சியின் கட்டிடத்திலேயே இருக்கக்கூடிய இந்த கழிப்பறை இந்த அளவிற்கு அசுத்தமாக இருப்பது மிகவும் மோசமான நிலையை குறிப்பதாக பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த ரிப்பன் மாளிகை வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த செடிகள் வைத்திருக்கக்கூடிய பகுதிகளில் காலி மது பாட்டில்களும் காட்சியளிக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய பகுதி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதா, இரவு நேரங்களில் மற்ற யாரும் அங்கு பயன்படுத்துகிறார்களா, அல்லது அங்கு பணியாற்றுபவர்கள் இது போன்ற மது அருந்துதல் உள்ளிட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டுவிட்டு மது பாட்டில்களை அங்கேயே விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. சுத்தம் இல்லாமல் இருப்பது மட்டுமின்றி பாதுகாப்பற்ற சூழலும் ரிப்பன் மாளிகை மற்றும் அங்கு இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் நிலவுகிறதா என்ற கேள்விதான் இங்கு எழுகின்றது. ஏற்கனவே சென்னை மாநகராட்சி தரப்பில் இந்த கழிவறை சுத்தம் செய்வது, கழிவுகளை சுத்தம் செய்வது உள்ளிட்ட செயல்பாடுகளில் டெண்டர்களில் முறைகேடு இருப்பதாக பல்வேறு செய்தித்தாள்களில் தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய நிலையில், இது போன்ற மாநகராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொது கழிப்பிடமே இவ்வளவு மோசமாக இருப்பது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டுமின்றி அசுத்தமான இந்த சூழலில் இருக்கக்கூடிய மாநகராட்சி கழிவறையை அங்கிருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகளும் சரி, மாநகராட்சி தரப்பில் இருக்கக்கூடிய மேயர், துணை மேயர் சார்ந்தவர்களும் சரி இன்னும் கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இது போன்ற பொது இடங்களில் உள்ள கழிப்பறைகளை சுத்தமாக வைத்திருப்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட, இந்த முக்கியமான, அதாவது அரசு அலுவலகங்களாக இருக்கக்கூடிய இடங்களிலேயே இது போன்ற பொது கழிப்பிடங்கள் மோசமாக இருப்பது பொதுமக்களிடையே மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.